டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு லாஸ்ட் 30 days தான் இருக்கு. இது நல்லா இல்லை, வேற மாதிரி சொல்லலாம். குரூப் 2 எக்ஸாமுக்கு கடைசி 30 நாட்கள் தான் இருக்கு. இதுவும் சுத்தமாக நல்லா இல்லை, வேற மாதிரி யோசிக்கணும். குரூப் 2 எக்ஸாமுக்கு ஃபைனல் 30 days, இதுவும் செட் ஆகலைல்ல. ஓகே, இப்போ பாருங்க, குரூப் 2 எக்ஸாமுக்கு வெறும் 30 நாட்கள் தான் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே செட் ஆகலை. இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஹலோ ஃபியூச்சர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் 30 days இருக்கு. ஸோ இப்போ நான் வேற வித மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இதில் எந்த லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 30 days, அதாவது லாஸ்ட் 30 days, ஃபைனல் 30 days, இன்னும் 30 days தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி, நிறைய பேர் வீடியோஸில் பார்த்து டயர்டாக பயந்து போய் உட்காந்துருப்பீங்க. இன்னும் 30 days தான் இருக்குது, இந்த 30 daysல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் யோசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, 4 lines, அதாவது 30 days தான் இருக்குது, ஃபைனல் 30 days, லாஸ்ட் 30 days, வெறும் 30 days. அதாவது அந்த வெறும் 30 days அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். என்னடா இன்னும் 30 days தான் இருக்குது, நம்மளால படிக்க முடியுமா, ரிவிஷன் பண்ணிட முடியுமா, டெஸ்ட் அட்டன் பண்ண கொஸ்டின்லாம் நம்மளால ஒரு டைம் கண்ணில் பார்த்துட முடியுமா அப்படின்ற மாதிரியான பயம் நிறைய பேருக்கு வரும். இதுவே லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, 30 days இருக்குது, எக்ஸாமுக்கு இன்னும் 30 days இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு ஹாப்பியான ஒரு அப்ரோச்சில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நல்ல விதமாக தான் கொண்டு போகும். 30 days இருக்குது அப்படின்னு ஹாப்பியாக நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வரும். எக்ஸாம் ஹாலில் பதட்டம் இல்லாமல் கொண்டு போக முடியும். வெறும் 30 daysன்னு நினச்சிங்கன்னா தடுமாற்றம் வரும். இது வரைக்கும் படித்த எல்லா விஷயமும் மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹாப்பியாக படிங்க. ஓகே, நம்மளால முடியும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் உங்களை வந்து உங்களோட கோலை நோக்கி கொண்டு போயிடும். ஸோ டயர்ட் ஆகாமல் படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே, இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 30 daysல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் இந்த வீடியோவில் இந்த 30 daysல இதை மட்டும் படிங்க, இந்த சப்ஜெக்டில் இந்த லெசனை மட்டும் படிங்க, இந்த டாபிக் மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ், ஒவ்வொரு யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டாபிக் இந்த லெசன் மட்டும் படிங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்ல கிளியர் பண்ணிடலாம். தமிழுக்கு இந்த டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், யூடியூப்ல நிறைய லிஸ்ட் இருக்கும். சரியா, நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போயிட்டு இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது சப்ஜெக்ட்க்கு வந்து எது இம்பார்ட்டன்ட் தெரியல அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஸோ அதை எடுத்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லெசன் லிஸ்ட்டோ இல்லை வந்து டாபிக் லிஸ்ட்டோ நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்க. இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் வந்து நிறைய விதமான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் இப்படி படிங்க, அந்த சப்ஜெக்ட் இப்படி படிங்க, டெஸ்ட் இப்படி அட்டன் பண்ணுங்கள், எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணுன்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா கைடன்ஸுமே கொடுப்பாங்க. பட் செல்ஃப் ப்ரிப்பரேஷன், அதாவது வீட்டில் இருந்து படிக்கிறவங்க, எதுவும் இன்ஸ்டியூட் போக முடியாத சூழ்நிலையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே இருக்காது. நீங்களாக தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கலாம், அந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கலாம், ஸோ இப்படி தான் உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போயிட்டு இருப்பீங்க. எக்ஸாம் அதாவது டெஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட்டோ இல்லை ஆன்லைனில் ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் அந்த மாதிரி எடுத்து வந்து அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா, நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, இல்லை செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஆல்ரெடி கொண்டு போயிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஒரு டைம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த 30 daysல கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் நிறைய டைம் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சிருப்பீங்க. தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், எல்லாமே. இப்போ வந்து மேத்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட 2 நோட் இருக்கணும். இந்த 30 days இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆகஸ்ட் 15th அன்றைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றையிலேருந்து கரெக்டாக குரூப் 2 எக்ஸாமுக்கு 30 days இருக்குது. ஓகேவா?
இந்த 30 டேஸ்ல இப்போ நான் சொல்ற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சிருக்கீங்களோ அதோட இந்த டிப்ஸையும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 2 நோட் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு நோட் பாத்தீங்கன்னா ரஃப் நோட், அதாவது சம் போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அந்த ரஃப் நோட். இன்னொரு நோட் பாத்தீங்கன்னா மெயின் நோட், அதாவது இம்பார்ட்டன்ட். இப்ப ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக்ல 10 மாடல் இருக்கு அப்படின்னா எல்லா சம்மும் போட முடியாது. எல்லா சம்மும் நம்ம ரஃப் நோட்ல போட்டு பார்ப்போம். பட் மெயின் நோட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சம்மா அந்த நோட்ல எழுதுங்க. நீங்க போடும்போதே வேகமா வந்து அந்த சம் எழுதிட்டு அந்த சம்முக்கான ஃபார்முலாவை எழுதுங்க. ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணி வைங்க. ஸ்கெட்ச்லயோ மார்க்கர்லயோ எதுலயோ வந்து ஹைலைட் பண்ணி வைங்க. அந்த சம் வந்தா இந்த மாடல் இந்த டாபிக்ல இந்த சம்ம கேட்டா எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 10 மாடல் எடுத்து போட்டு வைங்க. எதுக்கு நான் அந்த நோட்ல எழுத சொல்றேன், ரஃப் நோட்ல நீங்க எல்லா சம்மும் போட்டு பார்ப்பீங்க, கிறுக்கி 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 எழுதி பார்ப்பீங்க. இந்த நோட்ல எதுக்கு நான் போட சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 வீக் பாத்தீங்கன்னா ரிவிஷன், ஃபுல்லா ரிவிஷன் தான் இருக்கும். தமிழ் ரிவிஷன், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேத்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ எல்லா சப்ஜெக்ட் புக்கையும் எடுத்துக்கிட்டு எல்லாமே எல்லா பேஜும் கண்டிப்பாக பார்க்க முடியாது. லாஸ்ட் 1 வீக் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எது நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை மட்டும் ஒரு டைம் கண்ணில் வந்து ரிவிஷன் பண்ணணும். சரியா? அதுக்காக தான் அந்த மெயின் நோட்ல என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா 10 டாபிக் இருக்குன்னா 10 டாபிக்குடைய மாடலையும் எழுதிட்டு அதுக்கு உண்டான ஃபார்முலா எழுதிட்டு இந்த மாடல் வந்து எப்படி போடணும் அப்படின்றத சிம்பிளா வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா லாஸ்ட் 1 வீக் வந்து ஃபுல்லா அதை வந்து ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கலாம். மேத்ஸ்க்கு முடிஞ்சது எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, நிறைய டைம் படிச்சிருப்பீங்க, நிறைய டைம் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு சில பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் படித்தாலும் நமக்கு வந்து மண்டையில் ஏறவே ஏறாது. திரும்ப 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 அதை எழுதி பார்த்தா கூட நம்ம மண்டையில் ஏறவே ஏறாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8th term 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 8th term 2ல ஒரு 7வது பேஜில் ஒரு விஷயம் மறக்குது அப்படின்னா அந்த விஷயம் எத்தனை டைம் படித்தாலும் மறக்குது அப்படின்றப்ப அந்த புக்கு 8th term 2 லாஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அட்டை பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேஜில் நோட் பண்ணி வைங்க. பேஜ் நம்பர் 7ன்னு போட்டு இம்பார்ட்டன்ட்னு போட்டு வைங்க. அந்த பேஜ் நம்பர் 7ல எந்த விஷயமா இருக்குதோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணி ஒரு கலர் பென்ல அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டு வைங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த புக் எடுங்க, ஒவ்வொரு புக்கா எடுங்க. இதே மாதிரி எல்லா புக்லையும் நோட் பண்ணணும். தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேவா? எல்லா புக்லையும் எது உங்களுக்கு ரொம்ப மறக்குதோ அதை வந்து இம்பார்ட்டன்ட் பேஜ்ல போட்டு வச்சுட்டு லாஸ்ட் பேஜ்ல பேஜ் நம்பர் 7, பேஜ் நம்பர் 21, பேஜ் நம்பர் 34 இதெல்லாம் வந்து உங்களுக்கு மறக்கிற விஷயம் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணி வச்சிருங்க. லாஸ்ட் 1 வீக் வந்து அந்த term 2 புக்கை எடுங்க, 8th term 2 புக்கை, அதில் என்ன மறக்குது பேஜ் நம்பர் எடுங்க, அந்த விஷயத்த பாருங்க, முடிஞ்சு. லாஸ்ட் 1 வீக் பார்க்குற எந்த விஷயமும் கண்டிப்பாக மறக்காது, உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப வந்து மறக்கிற விஷயம், திரும்ப திரும்ப படித்தாலும் ஞாபகம் இல்லாத விஷயங்களை புக்கில் லாஸ்ட் பேஜில் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் அதே மாதிரி தான். சோஷியலில் ஒரு விஷயம் மறக்குது, சயின்ஸில் ஒரு விஷயம் மறக்குது, ஜியாகிரஃபியில் இந்த விஷயம் என்ன படித்தாலும் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னா அதை பேஜ் நம்பர் போட்டு நோட் பண்ணி வச்சுருங்க. லாஸ்ட் 1 வீக் வந்து ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து உங்களோட ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிப்பீங்க, இல்லை ஒர்க்குக்கு போயிட்டு படிப்பீங்க, ஃபுல் டைம் பார்ட் டைம் எப்படி வேணாலும் படிங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஒர்க்கு, அதாவது ஏதோ ஒரு ஒர்க்கு ஒரு 1 hourல அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா இந்த 30 டேஸில் ஒரு ஒர்க்கை ஒரு 1 hourல செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு 45 minutesல கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஒவ்வொரு வேலையிலையுமே ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், ஒரு 15 minutes அந்த மாதிரி நமக்கு டைம் ஆட் ஆன் ஆகும்போது அந்த டேயில் நமக்கு 1 to 2 hours வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். யூஸ்வலாக நீங்கள் படிக்கிற அந்த டைமை விட ஒரு 1 to 2 hour நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் போது நமக்கு அது பெனிஃபிட் தானே. ஸோ இந்த 30 days இது வரைக்கும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டைமில் நான் படிப்பேன், இந்த டைமில் இந்த ஒர்க்கை பண்ணுவேன், இந்த டைமில் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. 4 to 6 மார்னிங் 4 to 6 நான் படிக்கிறேன், அடுத்து ஏதாவது ஒரு ஒர்க் பார்க்குறேன், அடுத்து 10 to 12 படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் லஞ்ச் டைம், அப்புறம் டின்னர் டைம். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்கெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த 30 days எந்த பிளானுமே வேண்டாம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உட்காந்து படிங்க. ஒரு 10 minutes கிடைக்குதா, ஓகே எடுங்க, புக் எடுங்க, ஏதாவது ஒரு டாபிக். நீங்கள் ஆல்ரெடி கண்டினியூ படிச்சுட்டு இருப்பீங்களா, பிரேக்கில் போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த 10 minutes கிடைக்குதுன்னா அந்த 10 minutesல அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் புக் இருக்கணும். ரூமில், ஹாலில், உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்து படிப்பீங்களோ அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு புக்கை வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஓகே படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகம் இருக்கும். சரியா? ஸோ
இந்த 30 days எந்த ஒரு ஸ்கெடியூலுமே வேண்டாம். இதுதான் என்னோட ஸ்டடி டைம், இது என்னோட ரெஸ்ட் டைம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த 30 days ஒரு 10 minutes ஒரு 20 minutes கிடைச்சாலும் ஓகே, இந்த 20 minutes நமக்கு எதுவுமே ஒர்க் இல்லை, நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை படிப்புக்கு கொண்டு போயிடுங்க. அப்படி படிச்சிங்கன்னா ஒவ்வொரு டேவுமே உங்களுக்கு 1 to 2 hours எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் அப்படிங்கிறது நைட்டு கண்டிப்பாக வந்து 6 hours தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பகலில் வந்து உங்கள் கண்ணு ரொம்ப டயர்டாகி எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ கூட, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கூட அப்படின்னு கெஞ்சணும். அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் போய் ஒரு 10 minutes வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தணுமே தவிர ஒரு 1/2 hour 1 hourல கண்டிப்பாக தூங்காதீங்க. அது டீப் ஸ்லீப் போயிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வரதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ 10 minutes ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுவும் உங்கள் கண்ணு கேட்டால் மட்டும்தான். நோ ரெஸ்ட் அன்டில் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த 30 days ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். சரியா? ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிப் சொல்கிறேன். டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எடுத்ததுமே வந்து மார்க் டெஸ்ட் 200 கொஷின், அதில் எனக்கு 160 170 வந்துடணும், சில பேர்லாம் எனக்கு 180 வந்துடணும், அப்படி தான் டார்கெட் வச்சு எழுதுவோம். பட் அது வந்து கூடவே கூடாது. ஒவ்வொரு டெஸ்ட், அதாவது தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6th ஒரு டெஸ்ட் எழுதுங்க ஃபுல்லாக, 7th 8th தனித்தனியாக எழுதிட்டு 6th to 8th கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அடுத்து 9th தனியாக, 10th தனியாக, அடுத்து 6 to 10 கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 11th தனியாக, 12th தனியாக எழுதிட்டு 6thலேருந்து 12th வரைக்கும் தமிழ் ஒரு டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு டெஸ்ட்டு. அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும், சிலபஸ் வைஸ் ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அடுத்து தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் போகணும். எடுத்ததுமே மார்க் டெஸ்ட்டு போயிட்டு 200க்கே எனக்கு 160 வந்துடணும் அப்படின்னா எப்படிங்க வரும்? ஸோ பேசிக்லேருந்து போயிட்டு அதில் உங்களோட மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸ், சிலபஸ் வைஸ், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? மார்க் டெஸ்ட்டில் எனக்கு 160 வரணும், 170 வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். சரியா? டெஸ்ட் ப்ராக்டிஸாக இப்படி அட்டன் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் 30 days ஒரு மினிட் ஒரு செகண்ட் கிடைச்சா கூட இது என்னோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர்ந்து நல்லா படிங்க, வெறியா படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போவீங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ.